ஒரு மினிமம் 30-40ங்கிற ஒரு கிழக்கு பார்த்த ஒரு மனை இருக்குது அப்படின்னா அதில் வாஸ்துப்படி கட்டிக்கலாம். அதில் வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக கொண்டு போய் விடும் அந்த இடம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த 30-40ங்கிற இடத்துல கார் பார்க்கிங் போட்டு கட்டலாம்னா கண்டிப்பாக கட்ட முடியாது. ஒரு கார் பார்க்கிங் போட்டு நீங்கள் வீடு கட்டணும்னா ஒரு கிரவுண்ட் இடம் கண்டிப்பாக வேணும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இடத்தையே சின்னதாக வாங்கிட்டு எனக்கு கார் பார்க்கிங் வேணும்னு கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு வந்தால் நம்ம க்ரோத் ஆனோம், அப்போ இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் கொண்டு வரதுக்காக மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷனில் மாற்றணும் அப்படிங்கும்போது மாற்றுறாங்க பார்த்தீங்களா, ரெனோவேஷன் பண்ணுறாங்களா, அங்கே மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு வீடு தான் ஒரு மனிதனுடைய ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த வீடு நல்லா இருந்தால் வாழ்க்கையில் அடுத்தது க்ரோத் ஆகி போயிருக்கான், அந்த வீடு தப்பாக இருந்தால் அதுலேருந்து டவுன்ஃபால் ஆகிட்டே வந்துட்டு இருக்கான். நிறைய சினி ஃபீல்டில் இருக்க செலிபிரிட்டிஸ்லாம் கூட நீங்கள் பக்கமாக கடந்த 2 வருடங்களை பாருங்கள், ஒரு பிரபலமான நடிகர் கூட வீடு கட்டுறதுக்கு ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு நடிகர் இறந்துட்டாரு. நிறைய பார்த்துருப்பீங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் அவர் ஒரு பெரிய ஒரு பங்களா கட்டியிருக்காரு. ஆனால் அவர் இந்த டைம் தோத்துட்டார். இது எல்லாமே வீடு தான் சொல்லும். இவங்க வீட்டை சரியாக கட்டிட்டாங்கன்னா அவங்க சைலண்ட்டாக பிக்கப் பெரிய லெவலில் போயிடுவாங்க. அதில் தான் பிரச்சனைனா கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்தான கூடிய சூழலும் உருவாகிட்டு தான் இருக்குது.